வணக்கம், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து சப்ஜா விதையை வச்சு ஒரு ஜிலு ஜிலு கூல் ட்ரிங்க் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணிடலாம் 5 நிமிஷத்தில். வாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசிடலாம். அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அலசிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வந்து வடிகட்டிடுங்க. வடிகட்டின சப்ஜா விதையை வந்து நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து சப்ஜா விதையை வந்து ஊற வைக்க போகிறோம். இது குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷத்தில் வந்து ஊறிடும். அதுக்கு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது 10-15 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து சர்பத்துக்கு தேவையான பொருள்லாம் நம்ம சேர்த்துடலாம். இனிப்புக்கு வந்து சர்க்கரை, நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் வந்து தட்டி இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஜில்லுன்னு இருக்கிற பால் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு நான் சேர்க்குறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் பால் சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இப்போ கிளாஸில் வந்து டெக்கரேஷனுக்காக சாக்லேட் சிரப்பை ஊற்றி அதில் வந்து நம்ம வந்து சர்பத்தை வந்து ஊற்றுறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு சட்டுன்னு பண்ணிடலாம். நல்லா ஜில்லு ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே வந்து டாப்பிங்காக நம்ம வந்து நட்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாம் முந்திரி ஆட் பண்ணுறேன். நல்லா சாப் பண்ணிவிட்டு அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம குடிக்கும் போது பாதாம் முந்திரி வாயில் கடி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சர்பத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.